ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லாஸ்ட் விலாகில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி தம்பி மேரேஜுக்கு சாரீ எடுக்க போகணும், சில்க் சாரீ எல்லாம் நீங்கள் எங்கே சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லியிருந்தது வந்து சிந்தாமணியூரில் இருக்கக்கூடிய கே பெருமாள் சில்க்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான். அதனால தான் இன்றைக்கி அங்கே போய்கிட்டுருக்கோம். சேலத்துலேருந்து வர்றவங்களுக்கு 2 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு சங்ககிரி வழியாக வரும்போது ஒரு 1 hour தான் டைம் எடுத்துக்கிடுச்சு. ஓமலூர் ரோடு வழியாக நாங்கள் வந்தோம். சிந்தாமணியூர் அப்படின்னு போர்டு போட்டு இந்த மாதிரி கே பெருமாள் சில்க்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பார்த்தாவே தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போர்டு வச்சு எங்கள் கடை இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி அவங்களே சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னமோ சில்க்ஸ் ஏரியா, அது ஊருக்குள்ளே போன மாதிரியே ஆதவன் சில்க்ஸ், பாலா சில்க்ஸ், அந்த சில்க்ஸ், இந்த சில்க்ஸ்னு ஏகப்பட்ட சில்க்ஸ் கடைகள் அதுவும் மெயின் ரோட்லேயே இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த பெருமாள் சில்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊருக்குள்ளே இருக்குது. அதுக்கு போகிற தடமே பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான். ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி ஆப்போசிட்டில் போக முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. பெருமாள் சில்க்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கடைகள் எல்லாம் ரிலேட்டிவ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பார்த்தோம். பட் எங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பெருமாள் சில்க்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஓமலூர் ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு லொக்கேஷன் வந்து ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் கோவில் தான். இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஒத்தையடி ரோட்டில் வந்து நீங்கள் போகணும். நாங்கள் ரூட்டு தெரியாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ரோடுன்னு. ஏன்னா அந்த போர்டில் வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு ஆரோ மார்க் இந்த சைடு போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்ட்ரைட் அப்படின்னு நினச்சி நாங்கள் நேராக போயிட்டோம். ஓலப்பட்டி பிரிவு ரோடு அப்படிங்கிற மாதிரி இந்த ரோட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறமேட்டும் போர்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கடைக்கு போகிற வரைக்குமே யார்ட்டையுமே அட்ரஸே கேட்க தேவையில்ல. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆடி மாதம் ஒரு தடவை போயிருந்தோம், ஆவணி மாதம் ஒரு தடவை போயிருந்தோம். இது ஷூட் பண்ணது எல்லாமே வந்து ஆடி மாதம், அதுக்கப்புறமேட்டு பாதி இது வந்து ஆவணி மாதம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதுலேயும் இதுலேயும் வந்து வீடியோஸ் எல்லாம் கிளிப் பண்ணி அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து என்ன அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, யாரை ஏமாத்துறீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கமெண்ட் போட வேண்டாம். இது 2 டைமாக போனதை வந்து ஒரே டைமாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். கடை வந்து இப்படி தான் ஊருக்குள்ளே ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல தான் இருக்கும். பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது. பட் ரொம்ப ஃபேமஸான மெயின் பிளேஸில் வந்து இந்த கடை கிடையாது. அவங்களே தெளிவாக எல்லா இடத்துலையும் போர்ட் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வேறு எந்த பிரான்ச்சஸும் கிடையாது, நாங்கள் ஒரே இடம் இங்கே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு தான் பொண்ணு வீட்டில் இருந்து எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. அவங்க கூட தான் அம்மாவும் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து முன்னாடியே வந்துட்டோம். எல்லாரும் நேரமாக வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எப்படியும் ஏதோ ஒரு காரியங்கள் சொதப்பதான செய்யும் அப்படி இப்படின்னா அன்றைக்கி லேட்டாக்கி உள்ளே போய் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மணி பக்கமாக ஆயிடுச்சு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த கடைகளும் கிடையாது, ரிசப்ஷன் மாதிரி தான். மேலே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் காட்டன் சாரீஸ், சுடி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து சில்க் சாரிக்கான செக்ஷன். தென் தேர்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரும் ரொம்ப ஃபில்லிங் ஆகிடுச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தால் தேர்ட் ஃப்ளோரும் போகலாம். இல்லை நம்மளுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் பார்க்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் அலோவ் பண்ணுறாங்க.
ஒரு வழியாக எல்லாரும் செட்டில் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக டீயெல்லாம் குடிச்சிட்டு கலெக்ஷன்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கீழே உட்காந்து பார்க்குறது கலெக்ஷன்ஸு. கால் வலிக்க நின்றுக்கிட்டு பார்க்குறதுக்கும் உட்காந்து பொறுமையாக பார்க்குறதுக்கும் உண்மையாக அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. என்ன மாயமோ மந்திரமோ, யாஷிக் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஜெல் ஆகவே மாட்டான். பட் சந்தியா கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஜெல் ஆக ஆரம்பிச்சிட்டான். எனக்கெல்லாம் அன்றைக்கி ரொம்ப சங்கட்டமாக போச்சு. அவளை சாரீ கூட பார்க்குறதுக்கு இல்லாமல் அத்தைனா கூடயே ரொம்ப ஜெல்லாகி உட்காந்துக்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஆவணி மாதம் எடுத்தது தான். ஸோ முகூர்த்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. பட் ஆடி மாதம் இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. கடை ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருந்தது. பட் நான் அன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கல. அதனால எந்த வீடியோஸும் நான் எடுக்கலை. நாங்கள் கடைக்குள்ளே என்ட்ரி ஆன உடனேயுமே முகூர்த்த சாரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 12 மணிக்கு முன்னாடி முகூர்த்த சாரி எடுத்துடணும் அப்படிங்கிறத அன்றைக்கி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ மாப்பிள்ளைக்கு தனி செக்ஷன் தான், அவருக்கு சீக்கிரம் பார்த்துடலாம், பொண்ணுக்கு தான் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு முகூர்த்த சாரீ தான் பார்த்துருந்தோம். நாங்கள் எடுத்து போட சொன்னது எல்லாமே ஒரு 10 to 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்து போட்டிருந்தோம். சந்தியா காலையில் மேரேஜ்க்கு மைல்டு ரெட் வந்த மாதிரி இல்லைன்னா மெரூன் ஷேட் வந்த மாதிரி சாரீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தா. ஸோ அதனால் நாங்கள் காட்டும் போதே வந்து மெரூன் ஷேடில் இருக்கிற மாதிரியான சாரீஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து டிஸ்பிளேவே பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாமே மிக்ஸ்டாக காட்டுவாங்க. ஒரு 6 சாரியாக இந்த மாதிரி செட்டாக காட்டுவாங்க. அதில் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் ஒன்று பிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதுலேருந்து ஒன்று தனியாக நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நாங்கள் பிக் பண்ணதில் வந்து நிறைய மெரூன் ரெட் ஷேட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ஒன்றா கிட்ட வைக்கும்போது அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஒவ்வொரு சாரிக்கும் மெரூன்லேயே 4-5 ஷேட்ஸ் வந்திருந்தது, ரெட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ எல்லாமே நாங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சாரீஸ் தான். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருந்தோம். பார்த்தோன்னே கண்ணை கவர்ந்துக்கிட்டு இருந்தது இந்த கோல்டன் கலர். அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் கோல்டன் எடுக்கிற ஐடியா இல்லை, ஜஸ்ட்டு சும்மா கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் ஒரு 6 சாரியாக வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க. இதில் நமக்கு என்ன சாரி பிடிச்சிருந்தாலும் அங்கவே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதை நம்ம செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அட்லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வேர் பண்ணி காட்டுவாங்க. பட் இங்கே வந்து எல்லா சாரியுமே நம்மளுக்கு வேர் பண்ணி காட்ட மாட்டாங்க. நம்ம கம்பல்சரி இந்த சாரி நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து ஃபுல்லாக வேர் பண்ணி காட்டுவாங்க. இல்லைனா எல்லாத்தையும் சும்மா மடித்து அப்படியே மேலே ஃப்ளோட்டிங் மாதிரி வச்சு நமக்கு காட்டுவாங்க. பிகாஸ் இது எல்லா சாரியுமே வெளியே கடைக்கு போகிறது, அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து கட்ட முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. மெரூன் ஷேட்ஸில் தான் முகூர்த்தத்தில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனாலும் என்னவோ அந்த பிங்க் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதையுமே வந்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த டார்க் மெரூன் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இது வந்து செகண்ட் சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மெரூன் தான். ஆனால் ரெட் கலர் ஷேடு அதிகமாக வந்த மாதிரியான ஒரு லைட்டான மெரூன், டார்க்கான ரெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மஸ்டர்டு ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு சாரீ. ஃபஸ்ட்டு சாரியுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செகண்ட் சாரீ கட்டினோடையும் ஃபஸ்ட்டு சாரியிலேருந்து இதுக்கு வந்தாரலாமாங்கிற மாதிரி டபுள் மைண்ட் ஆகிட்டா அவளுமே. ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டு தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா ரெண்டுமே நல்லா இருந்தது. சரி, ரொம்ப ஆசைப்பட்டு பிங்க் கலர் எடுத்து வச்சுருந்தா. சரி, ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தேர்ட் ஒன் வந்து இந்த பிங்க் கலர் சாரீ தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபோர்த்தாக ஒரு சாரீ ட்ரை பண்ணியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டாக ஒரு சாரீ வேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சாரியோட கலர். செகண்டாக வேர் பண்ணியிருந்தீங்களா, அந்த சாரியோட டிசைன் கலந்த மாதிரி, அந்த டிசைனே தான் எக்ஸாக்டாக அந்த செகண்ட் சாரியோட டிசைன் வந்த மாதிரியான தேர்ட் சாரீ இது. அட்லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து அந்த செகண்ட் சாரீ தான் ஃபைனல் பண்ணிக்கிட்டோம், முகூர்த்தத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு. சந்தியாவோட கலர் டோனுக்கு நல்லா பிரைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான இந்த சாரீ இருக்கிறதுனால இங்கே எல்லாத்துக்குமே இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக கல்யாண பொண்ணுக்கும் இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருச்சு. உள்ளவே வந்து இந்த மரப்பாச்சி பொம்மை வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக அந்த கைத்தறி நெசவு அப்படிங்கிறதுக்கு மீன் பண்ணுற மாதிரி அந்த தறி செட்டப்போட ஒரு பொம்மையை வந்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. முகூர்த்த சாரியை 12 மணிக்கு முன்னாடியே எடுத்ததுனால அந்த சாரியை விட்டுட்டு அடுத்த சாரியெல்லாம் பார்த்துட்ருங்க, நாங்கள் கீழெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் சும்மா ட்ராவல் ஆகிக்கிட்டே தான் இருந்தேன். மேலே கொஞ்சம் கலெக்ஷன்ஸையும் பார்க்கலாம், கீழேயும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே தான் இருந்தேன் நான். தென் அதுக்கப்புறம் பொட்டி போட
சந்தியாவை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. இந்த க்ரீன் கலர் சாரீ தான் வந்து சந்தியா வீட்டு சைடு, அம்மா வீட்டு சைட்லேருந்து ஒரு பொட்டி புடவை கொடுப்பாங்க. அதுக்கு இந்த க்ரீன் கலர் தான் வந்து சூஸ் பண்ணிட்டா. எனக்கு இந்த சாரீ அவ்வளோ பிடிச்சிருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ எலகண்ட்டாக, சிம்பிளாக, அவ்வளோ நீட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்தது ரிசப்ஷன் சாரீக்கும் நிச்சயதார்த்த சாரீக்கு இன்னொரு சாரீ வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கணும். அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து 4 சாரியும், அம்மா வீட்டு சைட்லேருந்து ஒரு சாரியும் எடுக்கிற மாதிரி. மொத்தமாக சந்தியாவுக்கு மட்டும் அன்றைக்கி 5 சாரீ பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்தது. நிறைய சாரீ எல்லாம் எடுக்க வேண்டியதுனால ஒவ்வொரு சாரியாக வந்து அவள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். வீடியோவோட இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் இங்கே ஃபுட்டு தான். உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா கடையில் போய் சாப்பிட்டு வந்துடலாங்கிற மாதிரி இங்கே பக்கத்தில் எந்த கடையுமே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்க அப்படின்னா தான் ஒரு சின்ன கடையவே உங்களால் பார்க்க முடியும். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டயர்டில் சாப்பிட போகலாம் டக்குன்னு அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வர்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நாங்கள் சாரீ செலெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 3:30க்கு பக்கமாக ஆயிடுச்சு. பயங்கர பசி. பட்டு நாங்கள் கொண்டலாம்பட்டி போய் தான் சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஒத்தையடி ரோடு அப்படிங்கிறதுனால டக்குனும் வண்டியெல்லாம் வெளியே போக முடியாது அவுட்டருக்கு. கொஞ்சம் அதுக்கான டைம் வந்து இதில் எடுத்துக்கும். இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கண் கூட பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகழகாக இருந்தது. இதில் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஆடி மாதம் சாரீ எடுக்க வந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அப்பவும் இதே மாதிரி தான் எங்களுக்கு காமிச்சாங்க. எந்த ஒரு சாரீ ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால் அப்படியே ஏனாதானோன்லாம் அவங்க எடுத்துக்காட்டல. எல்லாமே வந்து நீட்டாக எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. பட் என்னவோ எனக்கு பிடிக்கல. சரி வேறு கடைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு கடைகளில் ஒரு 2-3 கடைகள் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்க்ளூடிங் வரமகாலட்சுமி ஆல்சோ. எனக்கு வந்து அங்கே இருக்கிற விலைக்கு பெருமாள் சில்க்ஸ் விலை கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. பெருமாள் சில்க்ஸில் வந்து விலை எக்ஸஸ் அப்படின்னு நினச்சி நம்ம வெளியே போனோம் அப்படின்னா வெளியே வந்து அதை விட அதிகமாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னா சாரியோட அந்த குவாலிட்டி பார்க்கும்போதே நம்மளுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். அதனால எனக்கு பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பெருமாள் சில்க்ஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு சாரியோட கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளாத் வைஸ் நல்லா இருந்தது. ரேட் வைஸும் அஃபோர்டபுள் தான். பட் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் பெருமாள் சில்க்ஸில் வந்து கிடையாது. எங்கள் என்டையர் ஷாப்பிங் எல்லாமே பெருமாள் சில்க்ஸ்லேயே முடிச்சிட்டோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. என்னோட ரிசப்ஷன் சாரியும் சந்தியாவோட ரிசப்ஷன் சாரி, தென் அவங்க பொண்ணு வீட்டு சைடில் வந்து ஒரு 2-3 சாரி எல்லாமே வந்து கொண்டலாம்பட்டியில் இருக்கக்கூடிய நாகராஜன் சில்க்ஸில் தான் வந்து எடுத்திருந்தோம். அங்கேவுமே சாரியோட கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. பட் அதை உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இதோட போட்டால் ஒரு கிளாரிட்டியே கிடைக்காது. ஒரு வழியாக எல்லா சாரியும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த ஃப்ளோரில் வந்து சுடி, அதாவது காட்டன் சுடி மெட்டீரியலும் வச்சுருக்காங்க, ஸ்டிச்சும் வச்சுருக்காங்க. ஃபேன்சி சாரியிலிருந்து ஒரு 2000-3000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில்க் சாரீஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. செமி சில்க்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எங்கள் கூட வந்த ஆளுங்களாம் அது வரைக்கும் டல்லாக தான் இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடையும் எல்லாரும் அவ்வளோ பிரிஸ்காக்கி எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே மெட்டீரியல் சுடி தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சரி எடுத்த சுடிவே என்ன தைக்காததுனால இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்திருந்தேன். ஆடி மாதம் வந்தப்போ நான் ஒரு சுடி எடுத்துகிட்டு போனேன். அதை தான் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சாஃப்டான காட்டன் மெட்டீரியல். அதனால இதே மாதிரி மெட்டீரியலில் ஒரு 2-3 சுடி எடுத்துக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுனால இதையும் அப்படியே ஒரு கண்ணு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். உண்மையாக ஃபேன்சி சாரீ ஐட்டம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாரியோட டிசைன்ஸ், மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. காட்டன் சாரீஸ் எல்லாம் இவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அதோட அந்த குவாலிட்டி வந்து நம்ம மற்ற கடையோட கம்பேர் பண்ண முடியுது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இன்கேஸ் இந்த சைடு வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையுமே எல்லா கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ அத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த சாரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 450 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. ஆனால் 450னே நம்ம சொல்ல முடியாது. மெட்டீரியலும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாரியோட டிசைனுமே நல்லா இருந்தது. சந்தியாவுக்கு 4 சாரியை இங்கே செலெக்ஷன் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு ரிசப்ஷன் சாரியை மட்டும் நாகராஜன் சில்க்ஸில் எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டோம். அது இங்கே எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் எங்களுக்கு அந்த ரேட் எக்ஸஸாக தெரிஞ்சதுனால சரி எங்களுக்கு அங்கேயும் ஓரளவுக்கு இதே கம்ஃபர்டபுள் இருந்ததுனால சரி அங்கே போய்க்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். நான் பெருமாள் சில்க்ஸ்லேருந்து வரும்போது இந்த 3 சுடி வந்து எடுத்திருந்தேன். இது எல்லாமே வந்து பியோர் காட்டனில் இருந்தது. அதிலும் குறிப்பாக தான் இப்போ போடுற இந்த ப்ரௌன் ஷேட் வந்து அவ்வளோ சாஃப்ட்டு, எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாக இருந்தது.
பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்லன்னு தான் எடுத்துக்கிட்டேன். விலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் அந்த குவாலிட்டிக்கான விலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பியோர் காட்டன் மெட்டீரியல், சம்மர் டைம் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தென் இந்த க்ரீன் கலர் சுடி வந்து 600 சம்திங் அந்த ரேட்டில் வந்துருந்தது. இது கொஞ்சம் திக்கான காட்டன் தான், பட் காட்டன் தான். இது வந்து அந்தளவுக்கு சாஃப்ட் காட்டனில் வந்து இது வராது. இதோட கலருமே என்கிட்ட இந்த கலரில் இல்லாதனால இதுலேயுமே ஒரு சுடி வந்து எடுத்துக்கிட்டோம். பெருமா சில்க்ஸில் அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். நாங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கேட்டப்பையும் கொஞ்சம் கூட மூஞ்சி சலிச்சிக்காமல் எடுத்து போட்டாங்க. எப்போவுமே நம்ம ஒரு சாரீ எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு எடுத்து போடுற பர்சன் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சிரிச்ச முகத்தோடு எடுத்து போடலை அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த சாரீ வாங்குகிற அந்த தாட்டே வந்து நம்மளுக்கு போயிடும். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சலிச்சுக்கிட்டெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா. பட் எங்களுக்கு அன்றைக்கி எடுத்து போட்ட பொண்ணுங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன்ஸ். நாங்கள் எவ்வளோ தடவை என்னென்ன கலெக்ஷன்ஸ் கேட்டோம்னாலும் அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இருங்க எடுத்துகிட்டு வரோன்னு ஓடி ஓடி எங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் சொல்லிக்காமல் எங்களுக்காக அன்றைக்கி அழகாக கலெக்ஷன்ஸ் காமிச்ச அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பார்த்திங்கன்னா 28 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுக்குற ஃபங்க்ஷன். காலையில் நேரமாகவே மாங்கல்யம் எடுத்து கொடுத்துட்டோம். எங்கள் பிளான் வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கே வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்குறது தான். ஸோ அது நம்மளுக்கு டைம் பத்தாதுங்கிறதுனால தான் முன்னாடி நாளே போய் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி மாங்கல்யம் எடுத்து கொடுத்துட்டு நல்ல நேரம் பார்த்து போய் சாரீ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. சிவன் கோவிலில் தான் வந்து மாங்கல்யம் எடுத்து கொடுத்துருந்தோம். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அடிவார கோவிலில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே கோவில் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, அங்கே கல்யாணமும் இருக்கிறதுனால வேற ஒரு சிவன் கோவிலில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கல்யாண பொண்ணுக்கு மாங்கல்யம் செய்யக்கூடிய அந்த கோல்டை வந்து நம்ம சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி எடுத்து நம்ம ஆசாரிக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே நம்ம கடைக்கு போய் நம்மளுக்கு என்ன மாதிரியான மாங்கல்யம் வேணும், அந்த கொடி டிசைன் என்ன வேணுங்கிறத வந்து நம்ம அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பெரியவர்களோட முன்னிலையில் சாமியோட ஆசீர்வாதத்தோட சாமிக்கிட்ட வந்து மாங்கல்யத்தை வந்து எடுத்து கொடுத்தாச்சு. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கும், மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணு வீட்டு சைடுக்கும் பொட்டு வச்சுக்குவாங்க. உப்பு, சர்க்கரை, அரிசி இதெல்லாம் வந்து கை மாற்றிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சாங்கியம்லாம் இருந்து அதையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலலாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எகெயின் நாங்கள் வந்து சிந்தாமணியூர் கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னா மாங்கல்யம் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் சாரீ வாங்கணும். ஸோ அதனால் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு 7 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.